முடிசூட்டு விழா. மதுரவாயல் ஆலய கோட்டைக்குள் இருக்கும் மதுரநாயகனாம் எம் கோமகனுக்கு 35வது ஆண்டு முடிசூட்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட மதுரவாயல் இறை சமூகமே நம்பிக்கையுடன் கூடியிருக்கின்றார்கள். நட்சத்திர வானில் நாளிய அற்புதருக்கு மன்னாதி மன்னவருக்கு மணிமகுட பெருவிழா நடைந்தேற உள்ளது. மந்திரிகளாம் எம் அருட்தந்தையர்கள் புடைசூழ, இன்னிசையோடு பாக்கள் புகழ் பாட, மங்கள தீபம் காற்றில் அசைந்தாட, கிரீடத்தின் ஜொலிப்பு கண்ணை பறிக்க, மாமன்னனுக்கு பட்டாபிஷேக விழா இதோ. வானத்தூதர்கள் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பில் சிரசில் வைக்க வேண்டிய கிரீடம் அழகு. பெண்டீர் சிறப்பு மரியாதையுடன் கரங்களில் தாங்கி பூவை நெடுஞ்சாலை முகப்பில் வீற்றிருக்கும் பூவையராம் பதுவையருக்கு பரிவட்ட விழா. இறை சமூகத்தில் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பில் வைகரைவான் கதிருக்கு பட்டமளிப்பு பெருவிழா இறைவனின் ஆசீருடன் இனிதே தொடங்கியது. இப்போது தேரை வந்திருக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைத்தையும் படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, இதோ உமது நாமத்தினாலே புனித பதுவை அந்தோனியாருடைய நவநாளோடு திருவிழா எடுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அப்பா, உம்மை தந்தை என்று அழைப்பதற்கும் அப்பா என்று அழைப்பதற்கும் ஒரு கருவியாக புனித அந்தோனியாரை பயன்படுத்தினரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இது ஒரு தேரை நிறைவாக ஆசிர்வதியும். இது வளம் செல்லும் எல்லா இடங்களிலும் நாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் உமது நிறைவான ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு புரிந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. இப்போது நாம் அனைவரும் பலியில் கலந்து கொள்வோம். முதலில் பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுப சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து பாதுகாப்புடைய தேரை பபனியாக அழைத்து வருவோம். பாடல்களை பாடி பிரார்த்தனையை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய முகப்பு இருக்கிற அந்த வண்டியை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆலய முகப்பில் வண்டி இருக்கு, அந்த வண்டியை எடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க பார்ப்போம். ஒரு வண்டி பாருங்க, போலீஸ் வண்டி. பாடல் ஜீவித்திடும் புவி மாந்தர்கள்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தபதிருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனிதரே, புதுமை வல்லரே, பரமநேசு வழியில் நின்ற பாவமென்றவரே. ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லரே, பரமநேசு வழியில் நின்ற பாவமென்றவரே. உம்மை நாடி வந்தோம், உம் அருள் தேடி வென்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். உம்மை நாடி வந்தோம், உம் அருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லரே, பரமநேசு வழியில் நின்ற பாவமென்றவரே. சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். உம்மை போல நாங்களும் உயிரிழப்பிகளுடன் உலகாம் இயேசுவை பற்றிக் கொள்ள உதவுவாய். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவர
மறைசாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, ஆல்ட்ரு பை சோர்மா நிக்கணும். தீர்க்கணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் பாட்டு பாடு. சிறு பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வாங்க. குட்டீஸ் எல்லாம் முன்னாடி, கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க. சிறு பிள்ளைகள் எல்லாரும். திருப்பலி முன்னுரை. நம் ஆலய பங்கு விழாவின் 8ஆம் திருவிழாவில் இன்றைய தினம் நற்கருணை தினமாக கொண்டாடப்படுகிறது. நற்கருணை என்பது நம் இறைவன் நம்மோடு என்றும் உடனிருக்க ஏற்படுத்தியிருக்கும் அற்புதமான பொக்கிஷம். பரிசுத்த மாட்சிமை நிறைந்த இயேசு உன்னத பீடத்தின் மத்தியில் நற்கருணை பேழையில் வீற்றிருக்கின்றார். நம் தூயவர் அந்தோணியார் நற்கருணைக்கு எப்படிப்பட்ட வணக்கத்தையும் மகிமையையும் செலுத்தினார் என்பது நாம் அறிந்த ஒன்று. கோடி அற்புதர் உணர்ந்து எடுத்துரைத்த வார்த்தையின் பாதைக்கு நம் பார்வை, சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் எரியும் அணையா தீபங்களாக ஒளிரச் செய்வோம். இப்படிப்பட்ட தெய்வீகமான உறவின் தேவனுக்கு மகிமை மாட்சிமை நிறைந்த நற்கருணைக்கு புறம்பான அலட்சியமான மரியாதை இல்லாத நடத்தையால் அவரை வருத்தும் வழியில் நடந்திருந்தால் அதனின்றி விலக நம் ஞான மெய்ப்பர்களான அர்ப்பணியாளர்கள் கூறுவதை கேட்டு நடப்போம். அன்று ஆலயத்தில் நற்கருணையை கடந்து செல்ல நேர்ந்தால் மண்டியிட்டு தலைவணங்கி ஆராதித்து பின்புதான் கடந்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையை பெற்றோர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் கற்றுத்தந்தார்கள். அதுபோல இன்றும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை திருமுழுக்கு, உறுதி பூஸ்தல், நற்கருணை போன்ற திருவருட் சாதனங்களை தகுந்த முறையில் பின்பற்றவும், நற்கருணையை உட்கொள்ளும் தெய்வீகமான நேரம் இறைப்பிரசனம் நம்மில் நிறைந்திருக்கும் நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை பகிர்வின் ஆழங்களில் உருவாகும் விலைமதிப்பில்லா முத்து போன்றது. எனவே இந்த திருப்பலியை பொருளுணர்ந்து புரிதலோடு பங்கெடுத்து மகிழ்வோம். வருகை பாடல். வாழ்வை தரும்
வடிவில் விலகிய நீரே வாழ்வின் வழிகளை உரைத்தீரே வானக வாழ்வின் திரு உணவாய் திருபலியில் பகிர்ந்திட சொன்னீரே ஏழை எளியோர் வாழ்வு பெற ஏற்ற காலம் விரைந்து வரும் ஏழை எளியோர் வாழ்வு பெற ஏற்ற காலம் விரைந்து வரும் இறைவா வருவாய் வரங்களை தருவாய் இறைகுலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக வருக இறைகுலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக வாழ்வின் பொருளிது தூய்மையின் பலியிடு விண்ணக வாழ்வை தரும் அன்பின் பலியிடுவே அன்பின் பலியிடுவே இறைகுலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக வருக இறைகுலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக நம் அனைவரும் அமருவோம். இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, இன்று அகில உலக திருபையானது பதுமை நகர் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாட அழைப்பு விடுகிறது. பல பெயர்களை கொண்டவர், கோடி அற்புதர், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர், நன்னாக்கு அழியாதவர், இப்படி எல்லாம் அவரை நாம் புகழ்ந்து போற்றுகிற வழியில நாம் இந்த ஆண்டு நம்முடைய பங்கினுடைய 35வது ஆண்டு பெருவிழாவில் மதுர நாயகன் அந்தோணியார் அப்படி என்ற அவரை மனமகிழ்வோடு பெருமகிழ்வோடு அகமகிழ்வோடு அவருக்கு இன்று விழா எடுக்கிறோம். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய பாதுகாப்பு அந்தோணியாருக்கு உளமார்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பண்களை எடுப்போம். இதனால் நமக்கு மிக முக்கியமான நாள் முத்திரு நாட்கள். நம்ம 6ஆம் தேதி கொடியேற்றி ஒவ்வொரு நாள் நவநாளை எடுத்தாலும் இந்த திருவிழாவுடைய முத்திரு நாட்கள். ஆகவேதான் இந்த 3 நாட்களை நற்கருணை விழா, தேர் திருவிழா, அசன விழா அல்லது கொடியிறக்க விழா என்று கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே மிக சிறப்பாக அந்தோணியாருடைய பெயர் தாங்கி இருக்க அனைவருக்கும் அவருடைய நிறைய பேர் நம் பங்கில் இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், அந்தோணியார் பெயர் வைத்திருக்க அத்தனை பேருக்கும் நம்முடைய விழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த ஒரு கரபலி கொடுத்து அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நல்ல நாளிலே நாம் நற்கருணை பெருவிழா, அந்தோணியார் மிகவும் அதிகமாக அனுபவித்த அவர் எப்படி புதுமைகளின் புனிதர் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறோம். நற்கருணையின் மீது அதிக அன்பு கொண்ட அப்படியான ஒரு புனிதரும் இன்னைக்கு எல்லாம் ஒன்றா வந்திருக்கு. நற்கருணை பெருவிழா, நம்முடைய பாதுகாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். எனவே நற்கருணையின் மகிமையை உணர்த்தியவர் அந்தோணியார் என்ற தலைப்பில் நம்மோடு ஜபிக்க, நம்மை ஜபிக்க அழைக்க, நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தர நம்ம தேடி வந்திருப்பவர்கள் MMI இறையியல் கல்லூரி அருள் பணியாளர்கள். மத்தியிலே அதனுடைய இறையியல் கல்லூரிய ரெக்டராக தந்தையாக இருப்பவர் தந்தை சார்ல்ஸ் அவர்களையும், அவரோடு வந்திருக்கிற அருள் தந்தை லூர்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களையும், அருள் தந்தை புஷ்பராஜ் அவர்களையும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருடைய என் பங்கிற்கு வருக 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 என்று வரவேற்போம். இந்த நாளிலே தந்தை பியோ மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அருளானந்தர், ஜான் பால், சின்னப்பர், அசிசியார், லோயலா, இன்னாசியார், அன்பியங்கள் இன்றைய நாளினுடைய வழிபாடு வழிநடத்துகிறார்கள். நிறைய பேர் பல இடங்களிலிருந்து நம்முடைய ஆலயத்தை நம்முடைய எப்படி அண்டி வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்போம். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டோ பிராடன் 19வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், பிரேம்குமார் 40வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், விஜய் ஆண்டனி பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், இருதயம் மோகனா 40ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், புஷ்பராஜ் அருள் ஜோதி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சேசையா பூமணி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சகாயராஜ் ஜெயசிலி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கிய சாமி செல்வராணி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், அருள்ராஜ் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ராஜு அற்புத மேரி வீடு கட்டியதற்கு நன்றியாகவும் நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கிய சுதா ஷாம் பாபு 23ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், சுவக்கின் யோசம்மாள் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும்,
சிறிய புஷ்பம் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மார்க்கோஸ் ஜெயமேரி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், இயேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ரூசட் அசோனா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், வனரோஜா ஜான் பீட்டர் திருமணம் நல்ல விதமாக நடைபெற்றதற்கு நன்றியாகவும், ஆவ்லின் சித்ரா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், அந்தோனி குரூஸ் சந்தியா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஆல்பர்ட் வின்னரசி விக்டோரியா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிஜு ஜெசி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலுமாக சிறப்பு கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள் சேசுமணி வியாகம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆல்வின் ஜோசபாட் ராகேஷ் பயண பாதுகாப்பாக அமையவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும், கின்ஸ் பாலா வேலை வேண்டியும், ராஜேஷ் தாமஸ் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டன் ஜோவியர் ராஜ் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், தீபு ஜெனிஃபர் குழந்தை வர வேண்டியும், மர்சி நிரோபா கெவின் ராபர்ட் நல்ல வேலை வேண்டியும், ராசா கென்னடி ஜோதி வெரோனிக்கால் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோஸ் ஜாய் சேவியர் ஆண்டோ ஜோவி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேற மற்றும் புனித அந்தோனியார் ஆலய வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜா டெனிஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி ஆகாஷ் உடல் நலம் மற்றும் வேலையில் பாதுகாப்பு வேண்டியும், ஆண்டனி அபிஷேக் உடல் நலம் மற்றும் நல்ல படிப்பிற்காகவும், தெரசா பென்னி மற்றும் குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேறவும், கிட்டு உடல் நல சுகம் வேண்டியும், கின்ஸ்டன் வெளிநாடு செல்ல விசா கிடைக்க வேண்டியும், அனிதா சகாயராஜ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், பெஞ்சமின் அல்போன்சா குழந்தை வரம் வேண்டியும், மரிய ரோட்லைன்ஸ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், மேலுமாக ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள் பிரான்சிஸ் லாசர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய ஜெயந்தி 3ஆம் ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், டி வில்சன் பெர்னாண்டோ ஆண்மலை பாற்றிக்காகவும், ஸ்டெல்லா அமுதா மற்றும் ராஜ்குமார் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சிஸ்டர் சாந்தா ஃபாதர் ஜெயராஜ் சிஸ்டர் மார்க்ரெட் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருமைநாதன் அபூர்வசாமி அந்தோணிசாமி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்னபூர்ணம் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலுமாக ஜபமாலை பிச்சை பூமணி 28வது இறந்த ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படும். அன்பின் இறைமக்களே, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்று இயேசு கூறிய உயிருள்ள வார்த்தையின்படி நற்கருணை நாதரை நாம் பணிந்து வணங்கும் போதுதான் அவரின் அடியினை தொடர்வோம் என்பதை புரிந்து கொண்டு முதல் திரினை அருட்பணி சார்லஸ் அவர்கள் ஏற்றுவார்கள். நற்கருணை பேழைக்கு முன் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தோராய், அன்று தாவீது நடனமாடி இறைத்துதி செய்ததைப் போல நாமும் அடுத்த திரியை ஏற்ற இறைவனுக்கு புகழ் பாடுவோம். 2ஆம் திரியை ஏற்ற இன்றைய நாளை சிறப்பித்து வழிநடத்த இருக்கும் தந்தை அருட்பணி லூர்து அவர்கள் ஏற்றுவார்கள். நற்கருணை நாதரை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதை குறித்திட அடுத்த திரியினை ஏற்ற திருவருட்சாதனங்களுக்கு உரிய மரியாதையை தருவோம் என்ற உறுதியோடு 3ஆம் திரியை திருமதி கங்கா அவர்கள் ஏற்றுவார்கள். 4ஆம் மற்றும் 5ஆம் திரிகளை ஏற்ற புனித தந்தை பியோ மண்டலத்தை சேர்ந்த திருமதி சரண்யா மற்றும் திருமதி டென்ஸ்லின் அவர்கள் ஏற்றுவார்கள். திருப்பலிக்கு எழுந்திருப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான பாசத்திற்குரிய இறை மக்களே, நம் அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு. மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. பாலை நிலத்தில் பசியை போக்கியவர், பாவிகளை தேடி வந்தவர், பார்ப்போர்க்கெல்லாம் இருள் நீக்கி அருள்மழையை பொழியச் செய்தவர், நம்மோடு நற்கருணை பேழையில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை பல நேரங்களில் மறந்தும் மறந்ததை கூட நினைத்து வருந்தாத நேரங்களுக்காக மன்னியும் இயேசுவே, எம்மை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. முப்பொழுதும் மூவொரு வேந்தனின் புகழ் பாடி வாழ்ந்திடும் மூவேந்தனின் வருகையை தகுந்த தயாரிப்பின்றி எங்கள் இதயங்களில் ஏற்று எங்களையே ஏமாற்றிய நேரங்களுக்காகவும் உமது பெருவிதமான அன்பையும் அடைக்கலத்தையும் தந்து பாதுகாத்து வரும் உம் அன்பை நினையாது உம்மை மறந்த தருணங்களுக்காக மன்னியும் இயேசுவே, எம்மை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. ஒரே விருந்தினில் உம்மையை உணவாக தந்து பகிர்தலின் பொருளை உணர்த்தி எம்மையும் அதனை தொடர செய்ய சித்தமான எம் தேவனே, நற்கருணை பேழையின் முன் ஜபத்தின் வேளையில், ஏன் திருப்பலியின் போது கூட எம் எண்ணங்கள் உம்மை விட்டு உலக காரியங்களில் அக்கறை கொண்ட சமயங்களுக்காக மன்னியும் இயேசுவே, எம்மை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நரகளிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம்.
மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தார் என்பதையும் பாவத்திலிருந்து அன்பினால் நம்மை மீட்டருளினார் என்பதையும் எடுத்து கூறுகிறது. அதனால்தான் நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக உள்ளோம் என்பதை உணர்த்திடும் மனநிலையோடு இந்த வாசகத்தினை கேட்போம். தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனம் 6 முதல் 11 முடிய. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியே நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பஞ்சமெல்லாம் நீங்கி போகும் பரமநேச பார்வையினாலே
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இதில் திரளான பாவங்களை போக்குவது, ஆழ்ந்த அன்பை பிறருக்கு காட்டுவது என்றும், நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கு எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்றும், ஒவ்வொருவரின் கடமைகளை என்னென்ன என்று எடுத்து கூறும் இதை வாசகத்தை செவி கொடுத்து கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சிறிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவருடைய பேச்சு கடவுளுடைய வார்த்தையைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் அருளிய கீதத்திற்காக எடுத்திருப்போம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 15 முதல் 24 முடிய. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இவற்றை கேட்டு அவரிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம்,
நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களில் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தபடி உங்கள் அநேகருக்கு தெரியும், நம்முடைய பங்குல ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கினுடைய திருவிழாவில் இந்த 10 நாட்கள் அந்தோணியாருடைய முதலாம் ஆண்டு அவருடைய புதுமைகள் சந்தித்தோம். 2ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் நம் கண் முன்பாக என்பித்து காட்டினார்கள். இந்த ஆண்டு அவருடைய வாழ்வோடு தொடர்புடைய பொருட்கள், மனிதர்கள், அப்படி ஒரு தலைப்பெடுத்து கொடியேற்றத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறருக்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம அனைவருக்கு தெரியும், நிறைய பேர் முதலாம் நாள் என்ன வைத்திருந்தோம்? அந்தோனியாருடைய பொருள் லீலி மலர். 2வது நாள் பிரான்சிஸ் அசஸ், அவருடைய தொடர்புடைய ஒரு மனிதர். 3ஆம் நாள் இறை வார்த்தை. 4வது நாள் அன்னை மரியாள். 5வது நாள் ரொட்டி. 6வது நாள் நெருப்பு. 7ஆம் நாள் நேற்று தினம் அனந்த் அந்தோனியாரை அவருடைய தொடர்புடைய மனிதர். இன்று வந்து ஒன்று வைக்க போறோம். அந்தோனியார் அதை தன் கரங்களில் சுமந்து கொண்டிருக்கிறார். குழந்தை இயேசு. இன்று நம்முடைய பிள்ளைகள் குழந்தை இயேசுவும் அந்தோனியாரும். தந்தையே, உங்களுக்காகவே இந்த அறையை ஏற்பாடு செய்தேன். நீங்கள் இந்த அறையில் ஜெபம் செய்யலாம். நன்றி திருசோ. நீ இறைவனுக்காக செய்யும் அனைத்து பணிகளும் கணக்கில் கொள்ளப்படும். நன்றி. சென்று வருகிறேன் தந்தையே. என் செல்லமே, குழந்தை இயேசுவே, என் அன்பு அந்தோணியாரே, இறைவனின் குழந்தை என் கரங்களில் தவழ நான் என்ன பாக்கியம் செய்தேனோ. நீ என் மீது கொண்ட அளவு கடந்த அன்பே இதற்கு காரணம். என்ன அந்தோனியாரே, அறையில் இவ்வளோ பிரகாசமாக ஒளி தெரிகிறது? புனித அந்தோணியார் இயேசு பாலனை தொட்டு கொண்டிருந்த புராண கதைகளின் பல பதிப்புகள் உள்ளன. ஒரு நாள் அந்தோணியார் லெமோஜிஸ் நகருக்கு இறைப்பணி செய்ய சென்றார். அங்கே அவருக்கான தனி அறை ஒதுக்கப்பட்டது. வீட்டு உரிமையாளர் அப்பக்கமாக நடந்து வரும்போது ஓரிடத்தில் பிரகாசமான ஒளி வருவதை கண்டார். அது எங்கிருந்து வருகிறது என்று தேடி போகும்போது அவ்வொளி புனித அந்தோணியார் அறையிலிருந்து தான் வருகிறது என்பதை அறிந்தார். ஆர்வத்துடன் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க, கதவு சாவி துவாரத்தின் வழியாக பார்த்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. அவர் கண்ட காட்சியாவது, குழந்தை இயேசு இறங்கி வந்து அந்தோணியார் கரங்களில் விளையாடி பேசிக்கொண்டிருந்தார். அந்த அறை முழுவதும் ஒளியாலும் சிரிப்பாலும் நிறைந்தது. துவாரத்தின் வழியே தரிசனத்தை கண்ட உரிமையாளர் வாசலில் மண்டியிடுவதை புனித அந்தோணியார் உணர்ந்தார். உரிமையாளரிடம் சென்று, நான் இறந்த பிறகும் இதை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று தயவாய் கேட்டுக்கொண்டார். குழந்தை இயேசுவே இறங்கி வந்து கரங்களில் தவழ்ந்ததால் அவர் எவ்வளவு எளிமையானவர், தூய்மையானவர் என்பது மக்களுக்கு தெரிய வந்தது. குழந்தை உள்ளம் கொண்ட மாசில்லா மனதுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பலத்த ஒரு கரவொலி கொடுத்து இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமாக அர்த்தமுள்ள நிகழ்வுகளை நமக்காக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நீங்கள் முடிசூட்டு விழாவிற்கு செல்ல இருக்கிறோம். அதை பற்றி ஒரு முன்னுரையை வாசிப்போம். அது பிற்பாடு நான் சொல்கிற வழிமுறையை புனிதரின் முடிசூட்டு விழா. கோடி விண்மீன்கள் மின்னிடும் வெண்ணொளியின் மத்தியில் கோடி நன்மைகள் புரிந்து வரும் புதுமை நாயகனின் தன்னொலியில் பாடி நிற்கும் பறவைகளின் கீதங்களின் சங்கொலியுடன் ஆடி அலைந்திடும் கடல் அலை போல் கூடி நின்று புதுமைகளில் சிறந்தவராய் அரும் செயல்களில் எண்ண முடியாதவராய் வரங்களை வாளி வழங்குவதில் வள்ளலாய் நாடி வருவோரை அரவணைத்து மகிழ்வதில் அன்பராய் அருள்மாறி பொழிவதில் தயாபரராய் அனைவரையும் தன்பால் ஈர்ப்பதில் காந்தமாய் விளங்கும் கோடி அற்புதரே நீர் வாளி. கடலில் தத்தளிப்போரை காக்கும் கலங்கரை விளக்கமாய் ஆழ்கடலில் மீன்களுக்கு உபதேசம் பண்ணியவரே, உம் வாக்கை கேட்கக்கூடிய மீன் கூட்டம் என்ன, துள்ளி துள்ளி ஓடி ஆடிய ஆட்டம் என்ன, இன்றும் உம்மை தேடி வருவோர் ஏராளம், நலன் பல நாடி வருவோர் எண்ணிலடங்கா, நன்மைகள் பல புரிய காத்திருக்கும் நற்புனிதா நீ வாளி. பேய் பிடித்தோர் உம்மை கண்டு ஓடி பேய்களும் உம்மை கண்டு நடுங்க, துன்பங்களில் சிக்கி உழல்வோர் உம்மை தேட குழந்தையேசுவோடு வந்து நலம் நல்குவரே, கோபுரத்தின் உச்சியிலிருந்து விழுந்தவனை அந்தரத்தில் நிற்க வைத்து அனுமதி பெற்று காத்தவரே நீ வாளி. இன்று எம் பங்கு மக்களுக்காய் இறைஞ்சி நிற்கின்றோம், அருள் தந்து நலம் நல்குமாறு இறைஞ்சுகின்றோம். கோடி அற்புதருக்கு முடிசூட்டி மகிழ முழு மனதோடு விளைகின்றோம், அருள்மாறி பொழியுமாறு தாழ்பணிகின்றோம். தூயவரில் முடியும் நம் சிந்தனைகளாம் நல்ல மலர்களை சூட்டுவோம், தன்னை போல் பிறரையும் நேசிப்போம், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்போம் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை, நவமணிகளை, முத்துக்களை, வைரங்களை மலர்களாக்கி பொன்னிடை பின்னி தூயவருக்கு சூட்டி மகிழ்வோம். கோடி அற்புதரே நீர் வாளி வாளி வாளி. முடிசூட்டு விழா யாருக்கு முடி சுட்டுவாங்க சொல்லுங்க? அரசருக்கு. ஏன் அரசருக்கு முடி சூட்டணும்? அரசர் யார்? மதிப்பு மிக்கவர், மக்களை படி மேன்மை மிக்கவர், மரியாதைக்குரியவர், மாண்பு மிக்கவர், இப்படிலாம் நான் அடுக்கினே போலாம். அப்படியான ஒருவருக்கு தான் முடிசூட்டு விழாவை வழக்கமாக வரலாறு நடத்தி இருக்கிறார். நம்முடைய திரு அவையில கூட நம்ம ஒருத்தருக்கு முடி சூட்டுவாங்க. யாருக்கு அது? அன்னை மரியாளுக்கு. எப்பெல்லாம் சூட்டுறோம்? அன்னுடைய பிறந்த நாள் விழா. நீங்க பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் போனால் அதற்காகவே பயங்கர 8ஆம் தேதி மாதாவுடைய பிறந்த நாள் விழாவை எல்லா பெசன்னகரில் எல்லா கோயிலுமே முடிசூட்டு விழா. அப்புறம் வேற எப்போ முடிசூட்டு விழா? வணக்க மாதத்துடைய கடைசி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நாள் முடிசூட்டு விழா. அன்று தேர்லாம் எடுத்து அன்னைக்கு முடிசூட்டு விழா. ஆகவே அன்னை மரியாளுக்கு முடிசூட்டு விழா என்பது ஓகே. புனிதர் அந்தோனியாருக்கு ஏன் முடிசூட்டணும்? இந்த கேள்வி நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? எல்லாம் அப்படி பார்க்குற பார்வை போறேன். எதுக்கு முடிசூட்டணும்? அந்தோனியாருக்கு ஏன் முடிசூட்டணும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அவர் மேன்மை மிக்கவர். அப்புறம் கோடி அற்புதர், கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டவர், புனிதர்களின் புனிதமைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார், மாண்பு மிக்கவராக இருக்கிறார், மதிப்பு மிக்கவராக இருக்கிறார், உயர்ந்து உசரத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகின்ற பாதுகாவலராக இருக்கிறார். எனவே நான் மீண்டுமாக 35 ஆண்டுகள் நம்முடைய பங்கு என்ற இந்த இறை சமூகத்தை பல நிலைகளில அவருடைய அற்புத கரத்தால், அவருடைய பாதுகாப்பால், அவருடைய பராமரிப்பால் வழிநடத்தி இந்த பங்கு இன்று வளமையும் செழுமையும் பெற்று வளமோடும் நலமோடும் பங்கு மக்கள் மட்டும் இல்லை, இங்கு வந்து சேர்க்கிற அத்தனை பேருக்கும் அவர் அள்ளி கொடுக்கிற அமுத சுரபியாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் கூடியிருப்பதாம் மதுரநாயகன் புனித அந்தோனியாருக்கு இப்போது முடிசூட்டு விழா. இப்போது நம்முடைய அந்த கிரீடத்தை பிள்ளைகள் பவனியாக பாடல்கள் ஒரு பாடப்படும். அவர்கள் மெதுவாக வருவார்கள். தந்தை சார்ல்ஸ் அவர்கள் இந்த முடிசூட்டு விழாவை ஏற்பாடு செய்வார்கள். வாங்க போலாம் பாட்டு.
போற்றி வாழ்க. ஒரு மகிழ்வின் நாள். நான் சொன்ன மாதிரி பாதகருடைய விழாவை அகில உலக திரு அவையை கோலாகலமாய் கொண்டாடி மகிழ்கிறது. அவட மண்டி வந்த அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுக்கிற அமுத சுரபியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவிடப்பட்ட பாதுகா அவருக்கு ஒரு பாடலை பாடுங்க. சந்தோஷமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லுங்க? இன்னைக்கு மறைவுரை இல்லை. ஜோர கை தட்டுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நம்ம நற்கருணை பவனி இருக்கிறது 3 இடங்கள்ல. ஆகவே இப்போது நாம் விசுவாசின் மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். எடுத்துரைக்க ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவியானவர் அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர் என்று ஆசீர்வதித்து பணி வாழ்விற்கு தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் சிறகுக்குள் வைத்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாக்களித்த தேவனே, இன்றைய விழாவினை சிறப்பிக்கும் புனித தந்தை பியோ மண்டல அன்பிய குடும்பங்களையும் பங்கு குடும்பங்களையும் ஆசிர்வதியும். மேலும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் மனங்களை ஞானத்தால் நிரப்பும். தெய்வ பக்தியோடும் கருணை நிறைந்த கருணைநாதர் மீது பக்தி கொண்டு வாழும் வார்த்தை தந்து வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதம்
தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்ற ஆறுதல் மொழியை மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயால் துன்பப்படுகிறவர்களுக்கு தாரும். அவர்கள் விரைவில் உமது இரக்கத்தினால் சுகமடைந்து அருள்வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விழிப்பாயிருந்து இறைமக்கள் அனைவருக்காகவும் வேண்டுதல் செய்வதற்கு ஊக்கமளிப்பவர் இறைவன் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு எம் பங்கில் இயங்கி வரும் அனைத்து பக்த சபைகளையும் அவர்களது பணிகளையும் ஆசிர்வதித்து ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் ஊழியம் செய்யும் ஆர்வத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேடுவோர் அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்வர். எம் பங்கை வைகரை முதல் இரவு வரை ஆன்மீகத்தில் பயணித்திட வேண்டிய எல்லா முயற்சிகளையும் எடுத்து வரும் பங்கு தந்தையர்கள் அருட்கன்னியர்களை ஆசீர்வதித்து அவர்களின் பணியில் உமது தூய ஆவியின் உடனிருப்பை தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக நேரத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாகி இறைவா, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டு அனைத்து வரங்களையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிவீர். தந்தையே, வானகத்திலிருந்து உங்களுக்கு ரோஜா மலர்களை தூவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் கேட்டு அனைத்து வரங்களையும் மது வல்லமையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல் காணிக்கை பவனே. இறைவா
குழந்தைகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றல் உமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியுடன் எடுத்துக்காட்டால் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை என்றும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து அக்களிப்புடன் முடிவின்றி பாடுவதாவது: நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் எழுப்பினைவு குறந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நற்கரை நாதரே, இது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதாக உமது சன்னிதானத்தில் குழுமியுள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக எங்கள் உள்ளத்திலும் இல்லங்களிலும் இருக்கின்ற வேண்டல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும்.
நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நீரே பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் உமது சீடர்களாகவும் சீடத்தியாகவும் வாழ எங்களை வழிவகுத்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலியில் உம்மிடம் ஒப்பு கொடுத்த அனைத்து ஆன்மக்களையும் நினைவு கூறுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவரிடமும் சிறப்பான முறையில் எங்கள் பங்கின் பாதுகாவலராக இருக்கிற கோடி அற்புத புனித அந்தோணியாரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். மகனே, மகளே, உனக்காக நான் பிறந்தேன், உனக்காக நான் மரித்தேன், உனக்காக மீண்டும் வருவேன் என்று சொல்லக்கூடிய உயிருள்ள தேவன் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உலகத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. அறிவுராடல். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலுடைய திருவிழாவை 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு நாம் துவங்கினோம். நான் சொன்னேன், ஒரு கருத்துக்காக நீங்கள் விடாது ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னேன்.
எனக்கு நிறைய பேர் நேற்று நான் சொன்ன மாதிரி தினந்தோறும் என்னிடம் வந்து ஃபாதர் நான் வேண்டியதெல்லாம் அந்தோனியார் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு மகிமை மிக்கவர், அவ்வளவு மேன்மை மிக்கவர், சக்தி மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். ஆகவே இன்று அவருடைய விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஆற்றல் மிகும் மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் முறிவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, நாம் கேட்கிற அநேக காரியங்களை தட்டாமல் தயால மனம் படைத்தவராக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற மதுரை நாயகன் புனித அந்தோனியார் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், எல்லையெல்லா அருள்வரங்கள் கருணையின் வடிவாக நம் மத்தியில நம்மை உற்று நோக்கி இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி இன்று அவசியமான அத்தியாவசியமான இது எனக்கு நிச்சயமா வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு மன்றாட்டை அவருடைய பாதத்தில் வைங்க. கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமா பெற்று தருவார். இதனுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற வேளையில பெற்றுக்கொண்டோம் என விசுவாசிங்க என்று வசனம் சொல்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் அந்த மன்றாட்டை ஒப்பு கொடுத்த செபிப்போம். எங்கள் மன கவலைகளில் நமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அரியானாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, நான் சொன்ன மாதிரி நம்முடைய திருவிழாவினுடைய முத்திரு நாட்களில நாம் இன்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் அமைத்து கொடுத்து அவை ஜெபிக்க தூண்டியவர்கள் தந்தை பியூ மடத்தை சேர்ந்த அருளானந்த ஜான் பால் சின்னப்பர் சிசி அருளாயிலா இனாசி அன்புகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நற்கருணை பெருவிழா வெளியில் கொஞ்சம் வழி விட்டுருங்க. இப்போ நற்கருணைக்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். எனவே தயவு செய்து அதற்கான உதவி புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தபடி நான் சொன்ன மாதிரி நற்கருணை 3 இடங்களில் நம்ம பவனியாக எடுத்து செல்ல இருக்கிறோம். எனவே முடிந்த அளவு கொஞ்சம் தூரம் தான், ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சு நான் பக்கம் தான் இருக்கிறது. எனவே திருப்படி முடிந்த உடனே நற்கருணை பவனியான துவங்கும். மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற நற்கருணை பீடமானது நம்ம மத்தியில் வர இருக்கிறது. எனவே அந்த நற்கருணை ஆராதனையிலும் நற்கருணை பவனியிலும் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே மீண்டுமாக நான் சொன்ன நற்கருணையின் மகிமையை உணர்த்தியவர் தந்தைகள் பிரசங்கம் வைக்கல, ஆனால் இனி வந்து சில இடங்களில் நமக்கான இந்த மறைவுரை சிந்தனைகளை வழங்குவார்கள். இன்று நம்ம மத்தியிலே வந்திருப்பவர்கள் MMI இறையியல் கல்லூரியுடைய அருள் பணியார் பழஞ்சூரில் இருக்கிறது. அங்கு வந்து மெய்யியல் மற்றும் இறையியல் படித்து கொண்டிருக்கிற குரு மாணவர்களை பயிற்றுவிக்கிற அற்புதமான ஒரு இறையியல் கல்லூரி. அதனுடைய இல்ல தந்தையாக ரெக்டர் தந்தையாக இருப்பவர் தந்தை
சார்ல்ஸ் அவர்கள் அவர் வந்து நேற்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினா ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்துடலாம். ஹாப்பி பர்த்டே ஃபாதர், பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தந்தை அவர்கள் எப்போதும் நம்மளோட பங்கோடு தொடர்புடைய நான் அம்பத்தூரில் இருக்கும்போது சரி எங்கே வந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் அண்ணா அப்படிதான் சொல்லுவார், வரண்ணா அப்படின்னு இன்முகத்தோடு வரக்கூடியவர். ஆகவே இந்த நல்ல நாளில் வந்து நமக்காக மிக அற்புதமான ஒரு திருப்பை நிறைவேற்றி இருக்கிறார். சில இடங்களில் நமக்கான மறைவுரையும் வழங்க இருக்கிறார். தந்தை அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவிப்போம். சிறிய அன்பளிப்பை வழங்குமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி கொடுக்கலாம், நல்ல ஜோரா கொடுங்களேன். தந்தை லூர்து அவர்கள் அந்த இறையியல் கல்லூரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். நான் இப்போ தான் அவரை பார்க்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தை லூர்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். நல்ல ஜோரா கை தட்டலாமே. என்ன தந்தை புஷ்பராஜ் அவர்கள் என்னோடு நான் அம்பத்தூரில் பங்கு தந்தையாகிற போது என்னிடம் 3ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு வருட காலம் சகோதரராக வந்து பணியாற்றியவர். அருமையான சந்தை, அமைதியானவர். இப்போ வந்து அந்த கல்லூரியுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக பஸ்ஸுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ். அவர்கிட்ட கேட்டால் தான் பஸ்ஸு கொடுப்பாரு, எப்போ கேட்டாலும் கொடுப்பாரு. ஆகவே இந்த நல்ல நாளில் நம்மோடு கூட இணைந்து நமக்காக ஜெபித்த தந்தை புஷ்பராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டுமாக உங்களுக்கு தெரியும், இந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவியிருக்கிறது. குறிப்பாக இந்த அருமையான அந்தோனியாவுடைய முடிவு சுற்று விழாவை டிவைன் மாஸில் இருக்கிற திரு அனிதாவுடைய குடும்பம் அவங்களே சொன்னாங்க, ஃபாதர் நான் வேண்டிக்கிட்டு அந்தோனியான்னு சொல்லி அவருடைய குடும்பம் மனம்பு வந்து அனைத்து ஏற்பாடையும் செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இப்போது கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். நற்கருணை பவனிக்கு நாம் செல்வோம். நமக்கு நற்கருணை பவனியாக இப்படி தான் நடைபெறும். ஒன்றுமே இல்லை. முதல்ல தயவுசெய்து நம்ம ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடைசி ஆசை கொடுத்தனே வெளியில் இருக்க வழி விட்டுருங்க. ஒரு பாடல் பாடப்படும். தந்தை நற்கருணையை சாபித்து எடுத்து கொண்டு வருவார்கள். நம்ம அனைவருமாக முதல்ல பணிப்பிட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து நற்கருணையை பவனியாக எடுத்து வரும். நான் சொன்ன மாதிரி பில் ரோத் அந்த நர்சிங் காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு இடத்துல மறைவுரையும் ஆசிரியம் கொடுக்கப்படும். அம்மா உணவகத்தில் ஒரு மறைவுரையும் ஒரு ஆசிரியம் கொடுக்கப்படும். மீண்டுமாக ஆலயத்துக்குள்ள நாம் வந்து அங்கே ஆசிரியம் பெற்றுக்கொள்வோம். தயவுசெய்து இந்த வழிமுறையை பின்பற்றுங்க. நம்முடைய தன்னார்வல் சொல்லுகிற வழிமுறையை பின்பற்றுமாறுகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் இல்லை இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் விளங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும்
நற்கருணைநாதர் அன்பின் தேவ நற்கருணை அந்த பாடலுடைய முதல் வரி 4 வரிகளை பாடி நாம் இப்போது ஆராதனை செய்வோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அந்த பாதையில் வழி நடத்தே வாழ்ந்திட உரை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே. அன்பார்ந்த வேளையில், அருமையான வேளையில ஆண்டவர் இயேசு நற்கருணை நமக்கு மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆராதனைக்குரிய வெப்புகளுக்குரியவர். இதோ அவர் நம்மை நம் வாழ்கிற இடங்களை நமது ஆலயத்தை சுற்றி வளவர இருக்கிறார். தினக்கருணை ஆராதனையிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். நம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆலயத்தை முகப்பில் போங்க. முதல்ல பலிப்பிட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து இந்த சிறு பிள்ளைகள், பூத்தளிக்கிற பிள்ளைகள், அதைத் தொடர்ந்து நாம் நற்கருணையை பவனியாக எடுத்து வரும் பாடல். வழி நடத்துங்க தயவுசெய்து. மிக வேகமாக நேரத்தை கருதி நாம் வேகமாக சொல்லணும். தயவுசெய்து முன்னாடி போங்க. பவனி என்ட்ரன்ஸ் கேட்டு தான் போவோம். தயவுசெய்து வழிபடுங்க. இயேசுவே பிரியமான அன்பு சகோதரமே, உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் இதோ நமது பகுதியிலே ஆசீர்வாதத்தோடு பவனியாக வர இருக்கின்றார். நாம் அனைவரும் உருக்கமாக இந்த பவனியிலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். கடவுள் மனிதனாக அப்ப வடிவிலே நம்மத்திலே முழுமையாக பிரசன்னமாயிருக்கின்ற நம்பிக்கையோடு இதோ நேரத்திலே உருக்கமாக ஜெபிப்போம்.